பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்க எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நேரத்திலையும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நேரத்துல நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக அவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எங்களோடு கூட இணைகிற எல்லா தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் டீச்சிங்க்கு உங்களை நான் வரவேற்கிறேன். சில முக்கியமான தேவனுடைய வார்த்தைகளையும் அதில் இருக்கிற ஆழங்களையும் வெளிப்பாடுகளையும் நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த ஊழியத்தை தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். சோ கர்த்தர் இந்த நாள்லயும் நம்மளோடு கூட பேச போகிற வார்த்தையை நம்ம கேட்க போறோம். அவர் நமக்கு வெளிப்படுத்துகிற வெளிப்பாடுகளை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அநேகருடைய வாழ்க்கையில இந்த வேத வார்த்தைகள்ல இருக்கிற வெளிப்பாடுகள், அதாவது சத்தியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெய்வீக விடுதலையை உண்டு பண்ணி இருக்கிறத நம்ம சாட்சிகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சோ தொடர்ந்து இன்னைக்கு எங்களோடு கூட இணைகிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அநேக இடங்கள்ல இருந்து எங்களோடு இணைகிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இயேசுவின் நாமத்துல ஒரு விசை கூட நான் வாழ்த்துறேன். இன்னைக்கு நமக்காக தேவன் வைத்திருக்கிற வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். தேவன் இன்னைக்கு நமக்கு எந்த வார்த்தையின் வழியாக நமக்கு ஆலோசனை தரப்போறாரு, நம்மளுடைய புத்தியை தெளிவிக்க போறாரு அப்படின்றத நீங்க கேட்கறதுக்கு ஆவலா இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறவைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு கூட இடைப்படுவாராக. ஆமென். தேவன் நமக்காக வைத்திருக்கிற வார்த்தையை கேட்கறதுக்கு நீங்க எல்லாரும் ஆயத்தத்தோடு எங்க நடுவில் இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையை இந்த நாள்ல நம்ம கேட்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகத்தின் 1ஆம் அதிகாரத்துல ஒரு சில வார்த்தைகளை இந்த வேளையில உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அறிமுகமான வார்த்தைகள், அநேக முறை நம்ம தியானித்த வார்த்தைகள். ஆனால் இன்றைக்கு நீங்க கேட்க போகிற இந்த வெளிப்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அசைவையும் மனம் திரும்புதலையும் கட்டுவித்தலையும் செய்ய போகிறத நீங்க உணர போறீங்க. சோ நீங்க இந்த வார்த்தையை கேட்கும் போது ஒரு ஆயத்தத்தோட அர்ப்பணிப்போட நீங்க கேட்பீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். நீதிமொழிகள் புஸ்தகத்தின் 1ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மெய்யான அறிவுக்கான ஒரு ஆரம்பமே கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்பதும், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்பதும், அதை அசட்டை செய்யாமல் அதற்கு செவி கொடுப்பதும், இன்னும் ஒரே லைன்ல புரியுற மாதிரி மறக்காத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த வார்த்தைய நீங்க நேசிக்கிறதுலயும், அந்த வார்த்தைய நீங்க விரும்பி ஏற்றுக்கொள்ளுவதிலும், அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் போது உங்க வாழ்க்கையில தேவனுடைய ஞானம், அவருடைய ஞானத்துல உங்க வாழ்க்கையை நீங்க ஆளுகை செய்வீங்க, நீங்க நடந்து கொள்வீங்க. சோ கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்ற அந்த வார்த்தைய நம்ம மறக்காம புரிந்து கொள்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய சத்தத்தை, அவருடைய காரியங்களை விரும்பி, அதாவது தாகத்தோடு நம்ம ஏற்றுக்கொள்வது. ஆமென். அப்படி நம்ம இருக்கும்போது நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில அவர் நமக்கு தந்திருக்க ஞானத்தோடு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறத நம்ம காண்போம். அநேகர் நம்ம நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ரட்சிப்பின் வாழ்க்கை அப்படின்னு சொன்னா, இயேசுவை நான் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டேன், என் வாழ்க்கையை நான் அவர் கையில ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆரம்ப ஸ்டெப்லயே, அதாவது ஸ்நானங்களுக்கு அடுத்த காரியங்கள்லயே நம்ம நிறுத்தி வைத்துறோம் இல்லையா? ஆனா உண்மையாகவே நம்மளுடைய ரட்சிப்பின் வாழ்க்கை அங்கே ஆரம்பிக்கிறது. சோ கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்புல நம்ம அதிகமாக தேவனை அறிகிற அறிவிலே வளரும்படியாக தேவன் நம்ம மேல சித்தம் கொண்டவரா இருக்கிறாரு. அதன் மூலமாக நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்ம சுதந்திரிக்கிறவர்களா இருக்கிறோம். சோ இன்னைக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, நீங்க இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? ஓகே, எல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், எப்படியோ ஒரு வழியா ரட்சிக்கப்பட்டாச்சு, என் பாவங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னிச்சுட்டாரு, என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டாரு, அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, உங்க வாழ்க்கை ஆரம்பித்திருக்கிறது என்ற ஒரு குட் நியூஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இன்னும் அதிலே அதிகமாய் வளரும்படியாக தேவன் உங்களுக்கு இடம் உண்டாக்கி இருக்கிறார். உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அவர் தந்திருக்கிறார். சோ இந்த உலக வாழ்க்கையில நீங்க உங்களை படைத்த தேவனை குறித்து அதிகமாய் அறிவதற்கான ஒரு சான்ஸ் உங்களுக்கு உண்டு. ஆமென். வசனம் சொல்லுது, மூடர் என்ன செய்வாங்களா? அறிவில்லாதவங்க என்ன செய்வாங்களா? ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுவார்கள் இல்லையா? சோ கர்த்தரை பிரியமா ஏற்றுக்கொண்டிருக்கிற அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவங்க ஒரு நாள் அவருடைய ஆலோசனைய அவங்க அசட்டை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆலோசனையில தான் நமக்கு
ஜீவன் உண்டு. இந்த சத்தத்தை கேட்கிறவங்க கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணி பாருங்களேன். நீங்க தேவனிடத்துல இருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ற ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்களா? அவர் உங்களை கைட் பண்றத உங்களால தினந்தோறும் உங்க வாழ்க்கையில பார்க்க முடியுதா? சில முக்கிய முடிவுகளை நீங்க எடுக்கும் பொழுது இல்ல அது சின்ன காரியமா இருக்கலாம், பெரிய காரியமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் அதுல இடைப்படுகிறத உங்களால காண முடியுதா? அவருடைய ஆலோசனை அதுல விளங்குகிறத உங்களால காண முடியுதா? அப்படின்னா நீங்க பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறது இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிற பெரிய ஆசீர்வாதம். ஆமென். சோ அது ஏதோ நான் அழுதுட்டு இருக்கும்போது மாத்திரம், இல்லைன்னா நான் சந்தோஷமா இருக்கும்போது மாத்திரம்ன்றதல்ல. என் வாழ்க்கையில எப்பவுமே எனக்கு அவர் ஆலோசனை தருகிற கர்த்தரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இந்த விஷயத்துல ஒரு தெளிவு உங்களுக்கு உண்டாயிருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரட்சிப்பின் வாழ்க்கை என்பது நம்ம எடுத்து வைக்கிற அந்த முதல் படியோடு முடிந்து விடுகிற காரியம் அல்ல. அங்கதான் நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கிறோம். கர்த்தரோடு கூட சேர்ந்து, இந்த உலகத்தை ஜெயித்தவரோடு கூட சேர்ந்து நம்ம வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறோம். ஆமென். சோ இப்படி நம்ம தேவனிடத்துல நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது அதோட நம்மளுடைய எல்லா போராட்டங்களும் முடிஞ்சு போயிருதா? இந்த உலகத்துல நமக்கு வருகிற போராட்டங்கள், உபத்திரவங்கள் இதெல்லாம் நமக்கு முடிஞ்சு போயிருதா? அநேகர் நம்ம நினைக்கிறோம்ல, எப்படியோ ஒரு வழியா இயேசுவை ஏத்துக்கிட்டாச்சு, என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, எப்படியோ உள்ள வந்தாச்சு, இனி நமக்கு ஒண்ணும் இல்ல, இனி எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல, எந்த உபத்திரம் வரப்போறது இல்ல, எந்த சவாலும் வரப்போறது இல்ல அப்படின்னு நினைச்சு அநேகர் உள்ள வராங்க. ஆனா அவங்க திரும்பவும் அப்படிப்பட்ட சவால்களை சந்திக்கும் போது இதுக்கு நான் பேசாம பழைய வாழ்க்கையிலே இருந்துக்கலாமே அவங்க நினைக்கிறாங்க இல்லையா? ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். இந்த உலகத்துல நமக்கு உபத்திரவம் உண்டு. ஆனா திடம் கொள்ளுங்கள், அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து உங்களுக்கு வருகிற எந்த உபத்திரவங்களும் உங்களை ஒரு நாளும் மூழ்கடிக்கவோ, உங்களை அழிக்கவோ, உங்களை மரணத்திற்குள்ளாக்கவோ அதற்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. சோ நீங்க உங்களுக்கு விரோதமா இருக்கிற சவால்களை எல்லாம் ஜெயிக்கிற ஒரு மறுபிறப்பதான் நீங்க எடுத்திருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. மறுபடியும் நீங்க பிறந்திருக்கிற நீங்க இந்த உலகத்திலிருந்து வருகிற எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை, ஒரு அத்தாரிட்டியை நீங்க பெற்றவர்களாக இருக்கிறீங்க. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? யாரை நம்பி நீங்க மறுபடியும் பிறந்தீங்க, யாருடைய நாமத்துல நீங்க மறுபடியும் பிறந்தீங்களோ அவர் சொல்றத நீங்க கேட்கணும். அவரோட சத்தம் உங்களோடு எப்போதும் இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஸ்தானத்துல நீங்க இருக்கிறவங்களா இருக்கணும். ஆமென். சோ உங்களை டைவர்ட் பண்றதுக்கும் ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான், உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கும் ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான் இல்லையா? அவன் டிஸ்ட்ராக்ட் பண்ணாம இருக்கணும்னா நீங்க உங்க மெய்ப்பனுடைய சத்தத்தை இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில கேட்டுக்கொண்டே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும். நான் மறுபடியும் இதே வார்த்தையே சொல்றேன். நீங்க இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா, எல்லாமே முடிஞ்சிருச்சு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பத்தை, அவரோடு கூட இந்த உலகத்துல நடக்கிற ஒரு ஆரம்பத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். உங்களுக்கு இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டா? ரட்சிக்கப்பட்டாச்சு, இனி உபத்திரவம் உண்டா? இனி நான் ஏதாவது சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கா? கண்டிப்பா நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கு. உங்களுக்கு சவால்கள் உண்டு. ஆனால் திடன் கொள்ளுங்கள், இயேசு உலகத்தை ஜெயித்திருக்கிறார். உலகத்தை ஜெயித்தவர் உங்களுக்குள் இருக்கிறபடினால, இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவரா இருக்கிறபடினால, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நீங்க சந்திக்கிறீங்களோ, உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற பொல்லாத சத்ருவை நீங்க மேற்கொள்றதுக்கு அதிகாரம் படைத்தவர்களா இருக்கிறீங்க. ஆனா நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நமக்கு கொடுத்துக்கிற அத்தாரிட்டிய நம்ம பயன்படுத்துகிறவர்களா இருக்கணும். அவரோட சத்தத்தை கேட்கிற ஆடுகளாக நம்ம இருக்கணும். ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை நான் வாசித்து காண்பிக்க விரும்புறேன். 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களோட வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்று இருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளித்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம். விலை உயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். வா, எனக்கு பங்காளியா இரு, நான் உனக்கு நல்ல பங்கு கொடுக்குறேன் அப்படின்னு உன்னை நோக்கி நயம் காட்டினாலும் நீ அவங்களுக்கு சம்மதியாதே. சோ நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கைக்கு முன்பாக, அதாவது நம்மளுடைய கடந்த காலத்துல நம்ம இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி நடக்கும்போது, அதற்கு அடிமைகளா இருக்கும்போது மாத்திரம்தான் இது மாதிரி காரியங்கள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குமா, இந்த பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்ததுன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் உங்களை விழுங்குவதற்கு, உங்களை விழ வைக்கிறதுக்கு ஒருவன் காத்து கொண்டு இருக்கிறான் இல்லையா? சோ அவனை நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அதற்கான அதிகாரம் உங்களுடைய முந்தின காலத்துல நீங்க பார்க்கல. ஆனா இயேசுவை நீங்க விசுவாசித்து மறுபடியும் பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க அவனை மேற்கொண்டு நடக்கிறவர்களா இருக்கிறபடினால, நீங்க உங்க விசுவாசத்துல நிலைத்திருக்கும் பொழுது
நிச்சயமாகவே உங்களுக்கு எதிராய் உங்களை விழ வைக்க நினைக்கிற தவறான ஆலோசனை கொண்டு வருகிற அந்த தந்திரசாலியாகிய உலகத்தின் அதிபதியை நீங்க மேற்கொள்கிறவர்களா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க மேற்கொண்டவனை மேற்கொள்ளுகிறவர்களா இருக்கிறீங்க. உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் இந்த உலகத்தை ஜெயித்தவர் உங்களுக்குள் இருக்கிறபடினால சாதாரண மனுஷனால ஃபேஸ் பண்ண முடியாத, சாதாரண மனுஷனால ஜெயிக்க முடியாத இந்த உலகத்தின் அதிபதியை நீங்க ஜெயிக்கிறீங்க. ஹல்லேலூயா. தினந்தோறும் நீங்க ஜெயிக்கிறீங்க. எவ்வளவு சவால்கள் உங்க முன்னாடி வந்தாலும் நீங்க ஜெயிக்கிறீங்க. அந்த தந்திரசாலியை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நீங்க பெற்றிருக்கிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? சோ இது போல நயங்காட்டி அழைக்கிற, தந்திரமாய் உங்களை பிடிக்க நினைக்கிற பொல்லாத சாத்தான மேற்கொள்ளும்படியாக தான் நீங்க மெய்ப்பனின் சத்தத்தை கேட்கும்படியாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. வசனம் சொல்லுது பாருங்களேன். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்துல, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தின் 5வது வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு. கேட்கும் போதே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்கு இல்லையா? இது போல வார்த்தைகளை நீங்க வாசித்து பல நாட்கள் ஆகியிருந்திருக்கலாம். அநேக நாட்களுக்கு பிற்பாடு இந்த சத்தத்தை ஒருவேளை நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். சில ஆலோசனைகள் மூலமாய், சில உபதேசங்கள் மூலமாய் உங்களை அவர் நினைவுபடுத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ உலகத்தின் அதிபதிய மேற்கொள்றதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய பிளெஸிங் என்ன தெரியுங்களா? ஒரு பெரிய விடுதலை என்னன்னா, மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பின் வாழ்க்கை என்பது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறது என்பது சாதாரண காரியம் அல்ல. நம்மை படைத்த தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த சவுண்ட கேட்கிற நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு உங்களை படைத்த தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியான ஒரு உணர்வு, ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எதேதோ வல்லமைக்காக ஒருவேளை காத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, தேவ சத்தத்தை கேட்கிறத விட ஒரு பெரிய வல்லமை எதுவுமே இருக்க முடியாது இல்லையா? உங்களை வழி நடத்தும்படி உங்க மேய்ப்பனுடைய சத்தத்தை நீங்க உணர்கிறதை விட, கேட்பதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவும் இருக்காது. சோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல விரும்புறேன். நீங்க மறுபடியும் பிறக்கும் பொழுது உங்களை படைத்தவருடைய சத்தத்தை நீங்க கேட்கும்படி, அவருடைய சத்தத்திற்கு உணர்வுள்ளவர்களா இருக்கும்படியாக தேவன் உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். உங்களை மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறார். அப்பாவோட சத்தத்தை கேட்காத பிள்ளைங்க எங்க இருக்காங்க? வசனம் சொல்லுது, அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்குள் தந்திருக்கிறாராம். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கீங்கன்றதை விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க உங்க அப்பாவோட சத்தத்தை கேட்கறதுக்கு உணர்வுள்ளவர்களா இருக்கிறீங்க. உங்களை வழி தப்ப பண்ணுகிற இந்த உலகத்திலிருந்து உண்டாகிற அநேக சத்தங்களை மேற்கொள்ளுகிற ஒரே சத்தமாகிய உங்க அப்பாவாகிய உங்க தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்க, ஹல்லேலூயா, நீங்க உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க குழப்பத்துக்கு நடுவுல இருக்கிறீங்களா? பெரிய நிந்தைக்கு நடுவுல இருக்கிறீங்களா? என்ன டெசிஷன் எடுக்கணும்னு தெரியாத சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்களா? கலங்காதீங்க, பயப்படாதீங்க. அவரை நோக்கி கூப்பிடுங்க. அப்பா பிதாவேன்னு கூப்பிடுங்களேன். அவரை நோக்கி அப்படி ஆராதித்து பாருங்களேன். முழு இருதயத்தோடு அவரை நம்பி பாருங்களேன். வசனம் சொல்லுது இல்லையா? நீ முழு இருதயத்தோடும் அவரை நம்பு. கர்த்தரில் நம்பிக்கை வை. கர்த்தரிடத்துல நீ நம்பிக்கை வை. புதிய ஏற்பாடுல நம்ம வாசிக்கிறோம், உன் நம்பிக்கையில நீ சந்தோஷமாயிரு. நான் எதுல சந்தோஷமா இருக்கிறது ஆண்டவரே? எதை பார்த்தாலும் சந்தோஷம் இல்லைன்றீங்களா? நீங்க ஆண்டவரை நம்புறீங்க, தேவனை உங்களுடைய தகப்பனா நீங்க கொண்டு இருக்கிறீங்க. அந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவருடைய சத்தத்தை நீங்க கேட்பீங்க, அவருடைய சத்தத்தை நீங்க உணர்வீங்க. சில நேரத்துல ஆடிபிளா ஒரு வாய்ஸ நீங்க கேட்காம இருக்கலாம், பட் நீங்களே உணராம உங்களுடைய கால்கள் சில இடங்களுக்கு நடக்கிறத நீங்க காண்பீங்க. அவர் உங்களை வழி நடத்துவார். ஆமேன். அவர் சில வழிகளுக்குள்ள உங்களை இழுத்து கொண்டு போவார். சில நேரத்துல நீங்க 2 கதவுகளுக்கு முன்பாக 10 கதவுகளுக்கு முன்பாக டவுட்டோட நீங்க நின்னுட்டு இருக்கும் போது ஒரே கதவு வழியா நீங்களே பிரவேசிக்கிறத பாப்பீங்க. அப்படி அனுபவம் உங்களுக்கு உண்டாயிருக்கா? ஒருவேளை இது வரைக்கும் இல்லைன்னா இனிமேல நீங்க காண்பீங்க. சில நேரங்கள ஆடிபிளா அவரோட சவுண்ட நீங்க கேட்பீங்க. சில நேரங்கள்ல உங்களுக்குள்ள சில சத்தத்தை நீங்க கேட்பீங்க. சில நேரங்கள்ல அவரே உங்களை சில இடங்களுக்குள்ள புஷ் பண்ணி கொண்டு போகிறத நீங்க காண்பீங்க. அதுவும் அவருடைய வழி நடத்துதல் தான். அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறவங்களை அவர் கைவிடுவாரா? அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக தான் நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. சோ அநேகர் இந்த ரட்சிக்கப்படுதல், சால்வேஷன் அப்படின்னா என்ன நினைக்கிறாங்கன்னா,
என்னோட பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, என்னோட அக்கிரமத்தை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்திடுறாங்க. ஓகே, நான் எப்படியோ பரலோகத்துக்கு என்டர் ஆயிட்டேன், எனக்கு ஒரு டிக்கெட் கிடைச்சாச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம அங்க நிறுத்திடுறோம் இல்லையா? அதுக்கப்புறம் அதை எப்படியோ லைஃப் போறபடி போவாங்க அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்படி இல்ல, அங்கதான் நம்மளுடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது. கர்த்தருக்குள்ளான நம்முடைய உலக வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமா இந்த உலகத்துல நமக்கு தந்திருக்கிறார். சோ உலகத்தின் அதிபதியை மேற்கொண்டு நடக்கிற ஜனங்கள் நாம். நம்மை காணும் போது இருளின் அதிகாரங்கள் நடுங்கும்படியான ஒரு பிறப்பை நம்ம எடுத்திருக்கிறோம். சோ நம்மளுடைய பிறப்பே நம்ம பிறந்திருக்கிறதே, மறுபடியும் பிறந்திருக்கிறதே சாத்தானுக்கு ஒரு பெரிய அடியாதான் அது விழுந்திருக்கு இல்லையா? சோ பிறப்பே ஒரு பெரிய அடினா அடுத்தது அதுல வாழும்போது எப்படி இருக்கும் இல்லையா? சோ நீங்க கர்த்தர் உங்களை படைத்திருக்கிற இந்த புது சிருஷ்டியாகி இந்த பிறப்புல நீங்க வாழ்வது என்பது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட். ஆமென். இதுல நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது போல நீங்க தேவ சத்தத்தை கேட்கும்படியாக நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. சோ தேவ சத்தத்தை நான் எப்படிங்க கேட்கறது? தேவ சத்தத்தை கேட்க நான் என்ன பண்ணலாம், அது பண்ணலாமா, இது பண்ணலாமா? நீங்க ஃபர்ஸ்ட் சத்தியத்தை தெரிஞ்சுக்கோங்க. தேவ சத்தத்தை கேட்கும்படியான ஒரு பிறப்பை தான் நீங்க எடுத்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சோ இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்கன்றத முதலாவது விசுவாசிங்க. தேவன் உங்களை நடத்துவார், உங்களுக்கு ஆலோசனை தருவார். உங்க மேல அவர் தம்முடைய கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை தருவார். நீங்க நடக்க வேண்டிய வழி இதுன்ற சவுண்ட நீங்க கேட்பீங்க. சில நேரங்கள்ல அந்த வழியா புஷ் பண்ணி கர்த்தர் கொண்டு போகிறத நீங்க காண்பீங்க. சோ நீங்க ஒருவேளை தேவ சத்தத்தை கேட்பது எப்படி அப்படின்னு சொல்லி நீங்க ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளுங்க. சத்தியம் ஒரு விடுதலை இந்த வேலையில உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக நீங்க பிறந்திருக்கிறீங்க. நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கும்போது அப்பாவோட சத்தத்தை நீங்க கேட்காம இருக்க முடியாது. சோ நிச்சயமா நீங்க கேட்ட இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இதுல இன்னும் அநேக காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். டீச்சிங்க நம்ம கேட்க போறோம். நம்மளுடைய கண்களை திறக்கிற அநேக வார்த்தைகளை நம்ம கேட்க போறோம். சோ தொடர்ந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டீச்சிங்ல நீங்க கனெக்டா இருக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்றேன். ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் பேஜ்ல நீங்க இதற்கு முன்பாக இருக்கிற அநேக வீடியோஸ் மூலமாக நீங்க தேவனுடைய வார்த்தைகளை நீங்க இன்னும் தெரிந்து கொள்ளலாம். வசனம் சொல்லுது, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு நம்ம முடிக்கலாம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தின் 32ல பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். ஒரு ஹெவன்லி பீஸ் அவன் அனுபவிக்கிறவனா இருப்பான் அப்படின்னு சொல்லுது. யார பத்தி சொல்லுது? அவருக்கு செவி கொடுக்கிறவன், மெய்ப்பனுக்கு செவி கொடுக்கிறவன். இப்ப புரியுதா உங்களுக்கு? நம்ம மறுபடியும் பிறந்திருக்கோம் பாத்தீங்களா? அப்பாவோட சத்தத்தை கேட்கும்படியான ஒரு பிறப்பை நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா அவர் நம்மளோட அப்பாவா இருக்கும்போது அவரோட சத்தத்தை நிச்சயமா நம்ம கேட்கதான் செய்வோம் இல்லையா? நம்ம அவரோட பிள்ளையா இருக்கோம். நம்ம அமைதியா இருந்தாலும் அவர் அமைதியா இருக்க மாட்டாரு. நம்மளை நோக்கி அவர் பேசிட்டு தான் இருக்காரு, நம்மளை நடத்திட்டு தான் இருக்காரு, நம்மளை பாதுகாத்துட்டு தான் இருக்கிறாரு. ஒருவேளை இது வரைக்கும் அவர் சத்தத்தை கேட்காம எங்கேயாவது நம்ம வழி விலகிட்டு இருக்கோம்னா இன்னைக்கு நீங்க சத்தியத்தை கேட்கறீங்க. சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குகிறது. நீங்க அப்பாவோட சத்தத்தை கேட்கும்படியா மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. அவருக்கு செவி கொடுக்கிறவன், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, ஹல்லேலூயா, அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இந்த வார்த்தையை நீங்க இந்த வேலையில விசுவாசிக்கிறீங்கன்னா இன்னைக்கு மனசுல இந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் அப்பாவோட சத்தத்தை கேட்கிற பிள்ளை, நான் அப்பாவோட சத்தத்தை கேட்கிற பிள்ளை. இந்த வார்த்தையை விசுவாசிங்களேன். உங்களை சுத்தி இருக்கிற அநேக சத்தங்களுக்கு நடுவுல அப்பா சத்தம் என்னன்றதை இந்த நாள்ல இருந்து நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க. ஆபத்திற்கு பயப்படாம நீங்க வாழ போறீங்க. உங்களுக்கு விரோதமா என்னென்ன போராட்டங்கள் இருக்கு, என்னெல்லாம் நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க, இனி அதெல்லாம் மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமையை உங்களுக்குள்ள நீங்க காண போறீங்க. ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா அவரோட சத்தம் நமக்குள்ள ஒரு புது பலனை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. கழுகை போல நீங்க சிறகுகளை அடித்து உயர எழும்பும்படியான ஒரு புது பலன் அவரோட சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு, அவரோட டீச்சிங்கை கேட்கிறவங்களுக்கு, அவரோட ஆலோசனையை கேட்கிறவங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. எங்கிருந்து வரும் ஆண்டவரே? நான் எப்படி தப்பிப்பேன்? என் வாழ்க்கை எப்படி மாறும்? இப்படி ஒரு கட்டுகளுக்குள்ள இருக்கிற என் வாழ்க்கைய கர்த்தர் மாத்த முடியுமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அப்பாவோட சத்தம் யார வேணாலும் உயிர்ப்பிக்க முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா என்னுடைய தகப்பன் சாதாரணமானவர் அல்ல. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் என்னோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்றீங்க? என்னுடைய தகப்பன் சாதாரணமானவர் அல்ல. அவரோட சத்தத்தை கேட்கிற யாரும் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்க முடியாது, கட்டுகளுக்குள்ள இருக்க முடியாது. அவரோட சத்தத்தை கேட்கும்படியாக தான் நான் மறுபடியும் பிறந்திருக்கேன். அவரோட பிள்ளையா நான் பிறந்திருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? சோ இனி நீங்க அடிமைத்தனத்துல இருக்க முடியாது. அவரோட சத்தத்தை நீங்க கேட்கும் பொழுது வசனம் சொல்லுது, அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். ஹல்லேலூயா. அதாவது இந்த பயப்படாம இருக்கிறது அப்படின்றத பத்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் நடக்குது உங்களுக்கு முன்னாடி, நீங்க பயப்படாம இருக்கீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு போய் எதிர்த்து நின்னு நீங்க கூக்குரல் இடுறீங்க,
உங்க வாயிலிருந்து வர வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. அப்படி பேசுறவங்கள பயங்கர தைரியசாலி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த பயப்படாம இருக்கிறவங்க யாருன்னு தெரியுங்களா? அப்படியே பீஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க தாங்க பயப்படாம இருக்கிறவங்க. ஒரு செய்தியை கேக்குறாங்க, ஒரு விஷயத்த பாத்துட்டாங்க, ஆனா பதறாம, கோவப்படாம, அவங்க ஏதோ வார்த்தைகளை எல்லாம் பேசாம அமைதியா இருக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்கள மாதிரி தைரியசாலி யாருமே கிடையாது. இயேசுவை பத்தி நம்ம வேதத்துல அப்படித்தானே வாசிக்கிறோம். அவர் கூக்குரல் இடவே இல்லையாம். அவர் யாரையும் பயமுறுத்தவே இல்லையாம். இல்லையா? சோ இயேசுதான் பயங்கர தைரியசாலி இல்லையா? சோ அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளும் நம்ம ஒரு விஷயத்த கண்டு பயப்படல அப்படின்னா நம்மள பயம்புறுத்தினவங்கள பயம்புறுத்துறதுல இல்ல தைரியம். அவங்களுக்கு எதிரா பேசுறதுல இல்ல தைரியம். நீ 2 வார்த்தை பேசியா நான் 10 வார்த்தை பேசுறேன் அது இல்ல தைரியம். அப்படி ஹெவன்லி பீஸ்ல இருக்கீங்க பாத்தீங்களா? அதுதான் கர்த்தர் தருகிற தைரியம். அவரோட வார்த்தையை நம்பி அவரை நம்பி இருக்கிறவங்க பதற மாட்டாங்க. மற்றவங்கள மாதிரி கூக்குரலிட மாட்டாங்க. அவங்கள காயப்படுத்த மாட்டாங்க. இவங்க ஹெவன்லி பீஸ்ல இருப்பாங்க. ஆமென். தேவன் தருகிற ஒரு அமைதி இவர்களை ஆட்கொள்ளுகிறத காண்போம். கர்த்தர் அங்க கிரியை செய்வார். ஆமென். கர்த்தர் அங்கே கிரியை செய்வார். சோ தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவங்க இந்த உலகத்திற்கு உரியவர்களா உலகத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் இந்த உலகத்தின் காரியத்துல அவங்க அவங்க வந்து போஷிக்கப்படுறவங்களா வழிநடத்தப்படுறவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்க அப்பாவோட சத்தத்தை கேட்கிற ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களா இருப்பாங்க. ஆமென். உங்களை பத்தி தாங்க பேசிட்டு இருக்கிறேன். ஆமென். மறுபடியும் பிறந்திருக்கிற தேவனை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை குறித்துதான் இந்த வேலையில நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் உங்க கண்களை திறந்திருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நீங்க வந்து இதுல பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க கேளுங்க. நம்ம திரும்பவும் அடுத்த செஷன்ல நம்ம இதனுடைய தொடர்ச்சியை நம்ம வந்து தியானிக்க போறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா அநேக தேவ பிள்ளைகளோடு கூட நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. அநேகருக்கு தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதமாக கொடுப்பாராக. ஆமென். இன்னைக்கு நீங்க இந்த மீட்டிங்ல இணைந்தது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஒரு பெரிய திட்டத்தோட தான் இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்க வச்சிருக்கிறாரு. சோ நீங்க அவருடைய பிள்ளையாய் பிறந்திருக்கிறீங்க. அவருடைய சத்தம் உங்களை வழி நடத்துகிறத இனி நீங்க காண போறீங்க. நீங்க தனிமையா இல்ல, உங்களோடு கூட ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஜெபம் செய்யலாமா? கர்த்தாவே, இந்த நேரத்துல நாங்க தியானித்த இந்த வசனங்களுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நல்ல தகப்பனே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. இந்த உலகத்துல நாங்க இருந்தாலும் உலகத்திற்குரியவர்கள் அல்ல என்று எங்களை பிரித்தெடுத்து உங்களுடைய சத்தத்தை கேட்டு ஆவியிலே வாழும்படியாய் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீங்களே அப்பா. உங்களுடைய ஜீவ வார்த்தைகள் மூலமாய் நீங்க தந்த ஆலோசனைகளுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் நாங்க திரும்பவும் மெடிடேட் பண்ண எங்களுக்கு நீங்க நல்ல நேரத்தை தந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் அநேக ஜனங்களுக்கு போய் சேர கர்த்தர் கிருபை தாங்க. வார்த்தையை கேட்டவங்க உமக்குள் களி கூற கர்த்தர் கிருபை தாங்கப்பா. உடைய வல்லமையுள்ள கரத்துல இந்த வேலையில நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். இந்த சத்தத்தை கேட்ட எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. எங்களோட சேட்ல இணைந்து இருக்கிறவர்களையும் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். இது போல இருக்கிற தேவனுடைய வார்த்தையை தினந்தோறும் நீங்க கேட்க விரும்புனீங்கன்னா இந்த கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரியில நடத்துகிற ஜூம் மீட்டிங்ஸ்ல நீங்க கலந்து கொள்ளலாம். நீங்க இந்த மினிஸ்ட்ரியுடைய அபிஷியல் நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்வதன் மூலமாக நீங்க இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொள்ளலாம். சோ மெசேஜ் மூலமாக நீங்க எங்களோடு கூட கனெக்ட் ஆகும்படியா உங்களை நான் கேட்டுக்கொள்றேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த ஒரு செஷன்ல உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.